பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஆச்சரியப்படத்தக்கதான புதிய மாதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் காண கிருபை செய்தார். இந்த மாதம் உங்களுடைய எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா கலக்கங்களுக்கும், எல்லா வேதனைகளுக்கும் கர்த்தர் முடிவுரையை எழுத தெரிந்து கொண்ட ஒரு மாதமாக இருக்கிறது. யாத்திராகமம் 14:13 இவ்விதமாய் சொல்லுகிறது: இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் இருந்திருக்கலாம், இனிமே இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ பாருங்க, ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் வெளியே நடத்தி கொண்டு வந்தாலும், ஒரு கானான் தேசத்தை விட்டால் சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டாலும், பின்தொடர்ந்து ஒரு பெரிய கூட்டம், பார்வோனுடைய சேனை வந்து கொண்டிருக்கிறத பார்த்து கலங்கி நின்ன வேளையில் கர்த்தர் அவங்களுக்கு சொன்ன காரியம்: இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறவைகளை இன்றைக்கும் காண மாட்டீர்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய போராட்டமாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய கலக்கமான சூழ்நிலைகளாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒருக்கா பார்த்துட்டீங்களே, இனிமேல் அதை நீங்கள் பார்க்க போகிறதில்ல. கவலைப்படாத. நீங்கள் புதிய மாதத்தில் கர்த்தர் புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறும், எல்லா கண்ணீர்களும் ஆனந்த களிப்பாய் மாறும். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை விட்டு விலகி போனவங்க திரும்ப தேடி வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே எதெல்லாம் இழந்து போயிட்டோமோன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் திரும்ப உங்களுடைய கரங்களை வந்து சேர்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. உறவுகள் பலப்படுகிற மாதமாக இருக்கும், நெருக்கங்கள் மாறுகிற மாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு இருந்து செய்கிற காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த யுத்தம் உங்களுடையது, கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறத உங்களுடைய கண்கள் காணும். ஹாப்பியாக இந்த மந்தை தொடங்குங்க, சந்தோஷத்தோடு இந்த மாதத்தை தொடங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God bless you all. Have a blessed new month. இந்த புதிய மாதத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்கள் இனி வருகிற காலங்களில் எல்லாம் உங்களை பின்தொடர்ந்துட்டு வரும். சந்தோஷத்தோடு இந்த நாட்களை தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், பெரிய காரியங்களை செய்வார். God bless you all. Amen.